Welcome to Samvi Cooking, your one-stop destination for delicious and authentic Indian vegetarian recipes. ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது காஜர் ஹல்வா, கேரட் ஹல்வா தாங்க. 1/2 கிலோ டெல்லி கேரட்டை எடுத்துக்கோங்க. தோல் சீவிட்டு நல்லா துருவி வச்சு நல்லா துருவிடுங்க. துருவி அதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் 2 ஸ்பூன் நெய்யை தாராளமாக போடுங்க. போட்டுட்டு வீட்டில் இருக்க நட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. பாதாம், பிஸ்தா, வால்நட்டு, முந்திரி பருப்பு எல்லாத்தையும் நல்லா நசுக்கிட்டு இப்படி போட்டு வதக்குங்க. கொஞ்சம் நட்ஸு அந்த வாய்க்கு வாய் நல்லா கேரட்டோடு அந்த நட்ஸு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கோங்க. இப்போ துருவி வச்சுருக்க கேரட்டை அதோடு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அந்த நெய்யோட அந்த கேரட்டை நல்லா வதக்குங்க. அப்புறம் ஒரு 1/2 லிட்டர் பாலை காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கேரட்டை நல்லா 2 நிமிஷம் அந்த நெய்யோடு வதக்குனதுக்கப்புறமா 1/2 லிட்டர் பாலை நம்ம அதோட சேர்க்க போகிறோம். 1/2 கிலோ கேரட்னா 1/2 லிட்டர் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. நல்லா வெந்திருக்கும். கேரட்டு, அந்த நட்ஸு எல்லாம் வெந்து பாலும் நல்லா வற்றி போயிருக்கு. நல்லா மசிச்சு விட்டுருங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரையை சேர்க்கணும். சர்க்கரை பாதி 250 கிராம்ஸ் அந்த அளவில் தான் சர்க்கரையை சேர்க்கணும். சர்க்கரையை கலந்ததுக்கப்புறமா அது கொஞ்சம் இலகும். அப்போது இன்னும் நம்ம கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா அந்த சர்க்கரையெல்லாம் இலகி இறுக ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் மறுபடியும் 1 ஸ்பூன் நம்ம நெய்யை சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதான், நமக்கு சுவையான காஜர் அல்வா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் தான். அந்த அல்வா நல்லா இறுகி வந்துடும். இங்கே பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். எல்லாருமே ஈஸியாக ட்ரை பண்ணக்கூடியது தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். காஜர் ஹல்வா ரொம்ப சிம்பிளான டிஷ் தான். எல்லோரும் ஈஸியாக ட்ரை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதான், சிம்பிளான காஜர் ஹல்வா ரெடி.